எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ஃபுல் ஸ்குவாட் வந்திருக்கோம் இன்னைக்கு. நம்ம ஃபுல் ஸ்குவாட் வந்திருக்கோம். ஆனா அவங்க வந்து ஃபுல்லாவே குடுத்துட்டாங்க மேட்ச. கிட்டத்தட்ட சீரிஸும் போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து வடிவேல் ஆட்டோ ஏறுறது தான். வந்து பாரு, வந்து பாருன்னு அடுத்த 5வது டெஸ்ட்டுக்கு வந்து பாருன்னு எப்படி டிரா பண்ணிட்டு ஆட்டோ ஏறி இந்த டெஸ்ட் மேட்ச் தப்பிச்சு ஓடுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. வெற்றிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 500 ரன் அடிப்பாங்கன்னு அழுத்தி அழுத்தி நேத்து சொன்னேன். 544 அடிச்சிட்டாங்க. இவ்வளோக்கும் வந்து அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபூலிஷெல்லாம் விளையாடல. ஒரு பொறுமையாக ஆடிருக்காங்க. அவங்க பேஸ்பால் காட்டல. புலி வருது வருதுன்னு தான் சொன்னாங்களே தவிர பொறுமையாக ஆடி அந்த ரன் ரேட்டில் வச்சு கொண்டு போயிட்டாங்க ரொம்ப பிளான் பண்ணி. இதுக்கப்புறம் இந்தியா வெல் அண்ட் ட்ரூலி அவுட் ஆஃப் த கேம் தான் இங்கே. பவுலிங் வந்து வெரி புவர் பவுலிங், அது நம்ம சொல்ல தேவையில்லை. ஒன்றுனா இப்போ பேசலாம். உங்களோட இனிஷியல் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். வில் டேக் இட் ஃப்ரம் தட். அதான் யாருமே நல்லா போடல. பும்ராவும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் போடல. போன மேட்ச் நல்லா பும்ரா போட்டாரு. ஒரு பால் தான் 140க்கு மேல ஒரு பால் கூட போடலையா இன்னைக்கு. இப்போ என்ன வந்துருச்சு திருப்பி ஃபிட்னஸ் இஷ்யூஸா? ஃபிட்னஸ் இஷ்யூனா அதான் லைக் ஃபட்டிக் தான். லைக் இன்னும் அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இல்லை. போன மேட்ச்க்கும் நல்லா போட்டு விக்கெட் கிடைக்கல ஒரு இன்னிங்ஸ். பட் இந்த தடவை நான் சரியாவே போடல. ஒரு நாட் த்ரெட்னிங் அட் ஆல். கம்போஜும் ஓகே, நம்ம டெபியூல சொல்ல முடியாது. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபுல்லா ட்ரை பண்ணாரு. நம்ம வந்து என்னன்னா 130க்கு மேல போக மாட்டேங்குதுன்றாங்களே. அவங்க விளையாடும் போது நல்ல ஓவர் காஸ்டா இருந்துச்சு. கரெக்டா நம்ம இன்னிங்ஸ் எப்போ முடிஞ்சுதோ அதுல அப்படியே ஃபுல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. பட் நம்ம வந்து ரோடு ரஃப்பா இருக்கு, வெதர் டஃப்பா இருக்கு, கேப்டன் போட் எடுக்கல, இப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல உண்மையா அதான் அதான்டா. பட் பவுலிங் சரியா போடல. இல்ல இந்த அளவுக்கு 500 அடிக்கிற அளவுக்கு இல்ல. 500 இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கம்போஜ் வந்து விளையாண்டதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் இங்கிலாந்து சப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்றாங்க. இ டசன்ட் பிலாங் டு திஸ் லெவல் அப்படிங்கிறாங்க அன்சுல் கம்போஜ். 120ல இருந்து 130 போடுறாரு, ஸ்விங் ஆக மாட்டேங்குது. இந்த பேஸ்ல மார்னஸ் லபுஷனோட ஆவரேஜ் பவுலிங் ஸ்பீட் வந்து 131 தான். அன்சுல் கம்போஜோட ஆவரேஜ் பவுலிங் ஸ்பீட் வந்து 128 தான். பாத்துக்கோங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல அதான் பட் அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து தான். பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணாங்க, இதுவாகல. பட் ஆனா அதுதான் நான் சொல்றேன். இப்போ சொல்ல வரேன், ஜடேஜா இந்த பிச்சில் 2 விக்கெட், இவங்க 2 பேரும் 2 விக்கெட் எடுத்தாங்க. ஜடேஜா வந்து இந்த இன்னிங்ஸ்லயும் அதிகம் 2 விக்கெட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாம் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த பிச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தா நம்ம எவ்வளவோ சொல்லணும், குல்தீப் எடுக்கலாம்னு. அவர் எடுத்திருந்தா அவர் இன்னும் நிறைய ஈஸியா விக்கெட் எடுத்திருப்பாரு. கண்டிப்பா இதை விட எடுத்திருப்பாரு. பட் அதே இன்னொன்னு வந்து வாஷிங்டன் சுந்தர் மேல அவங்க எடுத்தாங்க. சரி, சீக்கிரமா ஸ்பின்னர்ஸ் கொண்டு வர மாட்டாரு கில்லு. ஷர்துல் தாக்கூர் 11 ஓவர் போட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணுமா? கில் இஸ் வெரி ரிலக்டன்ட் டு யூஸ் ஸ்பின்னர்ஸ். நானும் நோட் பண்றேன். அவரு ஸ்பின்னரை வச்சு முடிச்சோன்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. கோலி நிறைய ஃபாஸ்ட் பாலர் வச்சு தான் ப்ளே பண்ணுவாரு. கில்லும் அதே மாதிரி நிறைய ஃபாஸ்ட் பாலர் வச்சு தான் ப்ளே பண்றாரு. முதலாளி நினைக்கிறீங்க? மோர் தென் கில் டிசிஷன் அது வந்து கம்பீர் / கில் டிசிஷனோ? அதுக்கும் நான் வரேன். முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் ஒன்னு ரிசல்ட் உறுதியான்னு தெரியல. மோஸ்ட் லைக்லி உறுதி தான். அது நம்ம பக்கம் கிடையாது. அதுக்கு மாதிரி தெரியல. நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து 200 கிட்ட லீடு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பேட்டிங் பிடிச்சதுனால பிடிச்சாங்க. பட் ஆனா கண்டிஷன்ஸ் திருப்பி ஓவர் காஸ்டா இருக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செஷன் மழை நாசம் பண்ணி 4 செஷன் நம்ம பேட்டிங் பண்ணாதான் தப்பிக்க முடியும். 4 செஷன் பரவாயில்ல. இப்போ அந்த ஒரு செஷன்லயே வந்து இவங்க கண்டிஷன்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு விட்டாங்கன்னா இன்னிங்ஸ்ல தோத்துறக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். இங்கிலாந்து ஒரு தடவை தான் பேட்டிங் பிடிக்க போறாங்க. சோ வந்து அவங்க நல்லா புஷ் பண்றாங்க பிகர் டோட்டல். ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி மத்தியானம் லஞ்ச் வரைக்குமோ அதுக்கப்புறமோ தே மே டிக்ளேர் அண்ட் வாட் எவர் ஸ்கோர் இட் இஸ். இல்லை நாளைக்கு காலையில அடிக்க ஆரம்பிக்கலாம். சுத்து எவ்வளவு வருது பார்க்கலாம்னு சொல்லி சுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒன்று காப்பாற்ற ட்ரை பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்தியா கொஞ்சம் கஷ்டம்தான். இட் வில் பி ஸ்ட்ரகிள் தான். ஆனா மெயினா நம்ம இன்னைக்கு வந்து சொல்லணும்னா ரூட் இன்னைக்கு நல்லா பண்ணாரு. கன்சிஸ்டன்ட் ஃபார்ம். கடைசி 3 வருஷமா வந்து மோர் தென் 1000 ரன்ஸ் பர் இயர். ராய சக்திவேல் இனிமே அவர்தான் சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தர் தான் அவருக்கு மேல இருக்காரு. ரிக்கி பாண்டிங் கூட அடிச்சாரு. இந்த ரேஞ்சில போனார்னா அவர் ரெக்கார்ட் அதுக்கப்புறம் யாருமே பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் தான் பெரிய பாய் ஆயிருவாரா? லாகுல் அவர்தான் பெரிய பாய் ஆயிருவாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ ரூட் வந்து அவர் கொடுத்த வேலை ரன்ஸ் அடிக்கணும், 150 ரன் கரெக்டா அடிச்சு விட்டாரு. அதுவும் ஒரே இன்னிங்ஸ்ல 3 ஸ்பேஸ், பாண்டிங், கேலிஸ், டிராவிட் 3 பேரையும் தாண்டி பிகம் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஸோ மோஸ்ட்லி பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் he could even cross டெண்டுல்கர்னு எனக்கு தோணுது. நினைக்கிறீங்க? அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களே.
இதுல ஸோ என்ன இவங்க இது பண்றாங்கன்னா, குல்தீப் எடுத்திருக்கலான்னு சொல்றாங்க. இந்தியா ஐ மீன் நான் இங்கிலாந்து மீடியா பத்தி பேசுறேன். ம் ப்ளஸ் இவங்க ஏன் லார்டு எடுத்தாங்க 11, 12 ஓவர் போடுறதுக்கு தான் அவரை சூஸ் பண்ணாங்கன்னு ஒரு இது ஓடிட்டு இருக்கு. ம் அப்புறம் ஏதோ லாஸ்ட் இயர் கம்போஜ் பத்தி தோனி ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவர் ம் டசன் ஸ்விங் வராது, ஆனால் சி மூமெண்ட் ஸ்விங் இருக்கும். அதை வந்து இது இப்போ பண்ணி எடுத்து போட்டுட்டு காட்டிட்டு இருக்காங்க ஹைலைட் எல்லாரும். பண்ணி காட்டிட்டு நானும் பார்த்தேன், இருக்காங்க. ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ அதான் பட் ஆனால் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி ரூட்டு தான் கோட்டு அப்படின்னு ரூட்டை குஷியா வந்து இருக்காங்க. ரன் அடிக்கல லியோவை காணோன்னு பேசி நம்மளே கேட்டோம். இப்போ அவர் அப்பவே நான் தாண்டா லியோ அப்படின்ட்டாரு. இப்போ தெரியும், அது ம். சஞ்சய் தத்திட்ட சொன்னாரு, இப்போ அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டாரு. போன மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சார்ல first அதான் match. அது சஞ்சய் தத்திட்ட இல்ல சொன்னது, இல்ல இப்போ வந்து ஸ்டார்டிங்ல அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தோம்ல ரோட். ம் இன்னொன்று வந்து பும்ரா வந்து இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. பும்ராவோட ஆவரேஜ் டாப் 7 வித் ஆவரேஜ் 41, பாட்டம் டெய்லோட ஆவரேஜ் 7. பும்ரா இஸ் ஸ்டாட் பேடர் அப்படிங்கிறாங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல இல்ல. அது பும்ரா அது பண்ணனால But he is not fit கோலியை enough. இது பண்ணியிருக்காங்க, அது தெரியுமா? சரி, ஆவரேஜ் பும்ரா இஸ் கோலி ஸ்டாட் பேடர் சொல்லிட்டு கோலிக்கு வாங்க. அதான் சரியா. இல்ல, அதெல்லாம் சும்மா okay. நம்ம இதுக்கு முன்னாடி டெய்ல கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதுவே பெரிய இதுதானே. உட்காந்து முன்னாடிலாம் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி 4 விக்கெட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். இப்பயும் பண்றோம். பட் அது பும்ரா இருந்துச்சுன்னா அதை சீக்கிரம் முடிச்சுடுறாரு அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நாட் ஃபிட் எனஃப் டு பவுல் சோ மெனி ஓவர்ஸ். போன மேட்சையும் நல்லா ஃபுல்லா நிறைய ஓவர்ஸ் போட்டு முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி தான் ஆர்ச்சரை முடிச்சு விட்டார் ரூட்டு, அந்த மாதிரி முடிச்சு விட போறாங்க. இப்படி பண்ணிதான் அதான் பிஜிடில இப்போ இவருக்கே இப்படிதானே ஆச்சு. பிஜிடில கடைசி டெஸ்ட்ல இதாயிருச்சு. என்னை கேட்டா வந்து பும்ரா வந்து டெஸ்ட் வந்து ஐ திங்க் ஷுட் ஈவன் கர்டைல் அவர் ஒயிட் பால் கரியர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா he has to stop maybe playing டெஸ்ட் எனக்கு தோணுது. நாட் தட் he cannot execute in டெஸ்ட். இப்போ இவங்க இங்கிலாந்து எடுத்தீங்கன்னா இப்போ எல்போ இன்ஜுரிக்கு ஆர்ச்சருக்கு எடுத்து 4 வருஷம் கழிச்சு தான் திருப்பி உள்ள இறக்கி விட்டாங்க டெஸ்ட்டுக்கு. நம்ம வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. அவர் கொஞ்சம் ஃபிட் ஆச்சு, கொஞ்சம் போலிங் போட முடிஞ்சு அப்படின்னா உடனே அவர் மேட்ச் இறக்கி விட்டாங்க. ஆர்ச்சர் வந்து ராகுல் என்ன சிரிக்கிறீங்க? எல்போ இன்ஜுரின்னு அதுக்கப்புறம் ஒண்ணுமோ மீன் தொட்டில கை ஒட்டு உடைச்சிட்டு கட் பண்ணுன்னு அதெல்லாம் ஓகே. பட் இரஸ்பெக்டிவ்லி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு மேட்ச் சீரிஸ் ஆடணும்னா பிளஸ் அவரை யூட்டிலைஸ் பண்றது கரெக்டா 5 ஓவர்ஸ் போட்ட யூஸ் பண்ணாங்க. இப்ப இன்னைக்கு பார்த்தா பும்ரா வந்து டோட்டலா 28 ஓவர் ஏதோ போட்டிருக்காரு. அதே ஓவர்ஸ் வந்து கம்போஜும் ஷர்துல் தாக்கூரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க பும்ரா விக்கெட் எடுப்பாருன்னு புஷ் பண்றீங்க வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஹி இஸ் ஆல்சோ பிரஷரைஸ் டு டேக் விக்கெட்ஸ் அந்த மாதிரி புஷ் பண்றதான்னு தெரியல. நீங்க அதான் சொல்றேன்ல, when you have too many options, யாராவது ஒருத்தர் அண்டர் பவுல் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இவங்க வந்து கன் ஆப்ஷன்ஸ் குல்தீப் மாதிரி வெளியே இருக்கும்போது அவங்க அதை பிக் பண்ணாம பிட்ஸ் அண்ட் பீசஸா 3 பேர் வச்சுட்டு இருந்தா பவுலர்ஸ். பிட்ஸ் அண்ட் பீசஸ் நான் மீன் பண்றது இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கிங் பிக் பவுலர்ஸ் கிடையாது, அதான் அந்த மாதிரி சொல்றேன் நான். ஸோ இப்போ வந்து குல்தீப் மாதிரி இல்லாமல் இருந்தா அதுதான் திருப்பி திருப்பி நான் சொல்ல வர்றது. இப்போ விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இல்லை அப்படின்னா தே வில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் தான். இன்னொரு பாயிண்ட் நான் பின்னாடி வரேன்னு சொன்னேன், அதுக்கு இப்போ வரேன். கில்லு வந்து பவுலிங் கொடுக்கல, கம்பீருடைய கால்னு நம்ம மட்டும் சொல்லிச்சு, அது கரெக்டு தான். கம்பீர் நம்ம தேவையான அளவுக்கு பேசிட்டோம், திருப்பியும் பேசுவோம். பட் இதில் பவுலிங் கோச்னு ஒருத்தர் இருக்காரு, மார்னே மார்க்கல். அவரோட ரோலை ஏன் யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவர் என்ன பண்ணாரு? என்ன பவுலிங் பிளான்ஸும் ஒன்றுமே இல்லை. அவர் சரியாக கம்யூனிகேட் பண்ண மாதிரியும் இல்லை, இவங்க ஒரு பிளானுக்கு போட்ட மாதிரியும் இல்லை. அவரை வந்து யாருமே நோபடி ஹஸ் ஹெல்ட் அக்கௌண்டபுள் ஆர் இதுன்னு தெரில. இவங்க வந்து ஒரு ஜஹீர் கான் நேரா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் விட்டுட்டு இவங்க மேபி கம்பீரோட டீம்ன்றனால தான் அவர் கொண்டு வந்திருக்காரு மார்னே மார்க்கில். பட் கிளியர்லி தட் பிளான் இஸ் நாட் ஒர்க்கிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மார்னே மார்க்கல் வந்து பவுலிங் கோச் வந்து மோர் ஆஃப் அ ட்ரில் மாஸ்டர். போய் இந்த ட்ரில்லாம் பண்ணுப்பா, கம்பீர் வந்து இப்போ இந்த பவுலிங் போடுங்க, இந்த போடுங்க அப்படின்னு இது பண்றதை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி தான் தெரியுது. பெருசா ஒன்றும் ஃபைனல் சே வந்து கம்பீட்டர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. மார்னே மார்க்கல் தான் அதுதான் சொல்லி மார்னே மார்க்கல் வந்து இருக்கும்ல, ஃபுட்பால் சும்மா வந்து மிச்சர் சாப்பிட்றது தான். இந்த கோல் கீப்பர் கோச்னா இந்த ட்ரில் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இல்லை. அந்த மாதிரி டெலிகேட் பண்றதுக்கு ஃபீல்டிங் கோச், இந்த பவுலிங் கோச்னு அவர் சொல்றதை கேட்குற மாதிரி தான் இருக்கு தவிர எதுவும் பெருசா அவரு நடுவில் எதுவும் பேசுற மாதிரி தெரியல, நடுவில் எதுவும் வந்து சொல்ற மாதிரி தெரியல. எதுவும் அந்த he doesn't have any input. அதான் ரயன் டெண்டேஸ்காட்டை வந்து குடோன்ல இருந்து எடுத்து பண்ண வீட்டில் வைப்பாரு. இவர் வந்து பண்ண வீட்டுல இருந்து எடுத்து தென்னந்தோப்புல வைப்பாரு. திருப்பி கம்பீர் அதை எடுத்துட்டு வந்து தென்னந்தோப்புல இருந்து திருப்பி குடோன்ல வச்சிருவாரு. பருத்தி மூட்டை கடைசியில் இந்தியன் கோல்ஸ் இதுதான் பவுலிங் கோச்சோட வேலையே சரியா பண்ணலையே பிரதர். லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பவுலர்ஸ் இருக்காங்க பிரதர் நம்மகிட்டயே?
பவுலிங் கோச்சா போடுறதுக்கு. இதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த 2 சீரீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் போன சீரீஸ் கூட விடு ஆஸ்திரேலியா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் நீ சொன்ன மாதிரி வந்து பவுலர்ஸ் வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் பவுலர்ஸ் அட் த மொமெண்ட் கம்பேர் பண்றப்ப. முன்னாடி ஒரு பவுலர் அவுட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம சீரீஸே முடிஞ்சு போச்சு. இப்போ பேக்கப்புக்கு நம்ம வி ஹேவ் எனஃப் பீப்புள் டு ஈவன் ஃப்ளை இன். அந்த மாதிரி நம்ம பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்ப நீ சொல்ற மாதிரி பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணல, ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணி சின்ன கொடுக்கணும். சின்னதான் வெற்றி. நேற்று நம்ம பேசணும்ல, சிராஜ் நியூ பால்ல போடல நேற்றுக்கு. யார் எப்ப போடுறாங்க, எந்த எண்டு போடுறாங்க, எந்த லைன்ல இருந்து, இதுக்கே அவங்க இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம பண்றது, பேசிக்கான கிரிக்கெட்ல பண்றதே அவங்க தப்பு தப்பா பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அதாவது இன்னொன்று நம்ம முறையே சொன்னது தான், அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். அதாவது இந்தியாவில் வந்து பெஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னா யார்? இப்போதைக்கு இருக்க ஸ்குவாட்ல பும்ராவும் குல்தீப்பும். குல்தீப் 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட விளையாடல. அதாவது 2020 வந்து நான் அடுத்தது ஹர்ஷதீப், அவரும் விளையாடல, இப்ப இன்ஜூர்ட், அது ஓகே. பட் அவர் அடுத்தது ஹர்ஷதீப். அதாவது 2020 வந்து நம்ம ஜெயிச்சோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சோம். எப்படி ஜெயிச்சோம்னா நம்பர் 8 வந்து ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் வச்சு ஜெயிச்சோம். அதை வந்து நான் அதே இதை தான் நான் இதுலயும் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம ப்ராப்பரா 7 பேட்ஸ்மேனு, ஒரு 4 நல்ல ப்ராப்பர் பவுலர்ஸ் கூட இருக்கிற பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் குல்தீப்லாம் ஹி கேன் ஜஸ்ட் ஸ்டே அரௌண்ட். அதை வச்சு ஒரு நம்பிக்கையா போனோம். இவங்க வந்து பேட்ஸ்மேன் மேல நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட். மேபி கோலி இவங்க அவுட் ஆனதுனால இது இப்படி யோசிக்கிறாங்களா, இல்ல கடைசி வரைக்கும் கம்பீர் வந்து இப்படிதான் விளையாடுவாரா? நம்பர் 8 கடைசி வரைக்கும் இப்படிதான். இப்ப ஹர்ஷித் ராணான்னா அவரு கோட்டாவையும் காலி பண்ணி இது பண்ணி ஓரளவுக்கு இப்ப அன்சுல் கம்போஜ் வந்து நேத்து வந்து சிஎஸ்கே, இதுலயும் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு குதூகலம். நேத்து 2 விக்கெட் தான் போயிருக்கு. 2 விக்கெட் எடுத்தது சிஎஸ்கே பவுலர்ஸ், ஒன்னு ஜடேஜா ஒன்னு கம்போஜ் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல. சரி, எல்லாத்துக்கும் கம்பீர இது பண்ணியாச்சு. பட் தென் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மேபி இப்போ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 11 ஜோஃப்ரா ஆர்ச்சர் வர்றாரு. பேட்டிங் டெப்த்னு அவங்க போறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. நம்மளும் அதை பண்ணணும் தான் அவர் முதல்ல இருந்து அவர் மந்த்ரா ஹஸ் பீன் பேட்டிங் டெப்த், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் காம்ப்ரமைசிங் பவுலிங் குவாலிட்டி. அது மட்டும் அவன் பண்ணாம பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ ஆனா அவங்க இப்போ எந்த பிளானோட இருக்கான்னு தெரியல. we are almost at the சீரீஸ் 2-1 டவுனா இருக்கும். இந்த டைம்ல இது தப்பிச்சு ஓடினாதான் அடுத்த மேட்ச் ஜெயிச்சு டிரா பண்ணுவாங்க. சீரிஸ் டிராப் பண்ணிடலாம் வெற்றி. மழை பெஞ்சிரும், கவலைப்படாது. பாத்துட்டியாடா மழை பெய்யுதா சீரியஸா? இல்ல மழை நைட்டு 1 மணி வரைக்கும் பெய்யும்னா நாளைக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் பெய்யும். அதாவது மழை பெய்யும்னா மோஸ்ட்லி ஓவர் காஸ்ட் லைட் ரெயின் தான் சொல்லியிருக்காங்க. நிப்பாட்டுற அளவுக்குலாம் எதுவும் கண்டஸ்ட் அதுவும் இல்ல. லாகுல் பாத்தீங்களா வெதர் ஃபோர்காஸ்ட்? ரோடு ரஃப்பா இருக்கு, வெதர் டஃப்பா இருக்கு, ஏதாவது சொல்லுங்க. போட் எடுக்க 7 மணி காலையில 7 மணி 8 மணிக்கு மழை பெய்யுது. அப்புறம் மழை எல்லாம் இல்ல, முடிஞ்சு போச்சு. முடிச்சிட்டாங்க 20 டிகிரி. அதெல்லாம் வேண்டாம். கடைசியில் இப்படி பேச வச்சிட்டாங்க நம்மள. இப்போ ஆனால் கிரெடிட் டு இங்கிலாந்து, தே பிளேட் வெல். அவங்க வந்து அகைன் தே ஸ்டக் டு தேர் பிளான்ஸ். எல்லாரும் டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்களோ அதை பண்ணல அவங்க. தேவர் ப்ரிப்பேர்ட் டு பேட் 4th. ஆனால் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் அவங்க தான் 4th பேட்டிங் பண்ண போகிறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி a பிக் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் தம். 4th பேட்டிங் பண்ண டீம் வந்து ஜெயிக்காது. இட் பி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர் ரன்ஸ் இந்த 4th இன்னிங்ஸ்லாம் நம்ம பேசி மாறுத்திட்டு இருந்தோம். பட் அவங்களோட பிளான் என்னன்னா, we are only going to bat only once. நாங்கள் செகண்ட் வந்தா தானடா ஒரு இன்னிங்ஸ்லேயே நாங்கள் அடிச்சிருவோம்டான்றது அவங்களுடைய பிளான். ரெண்டாவது அதான், they went with their whatever they plans they had the conviction and they went with it. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்காஸ்டாக இருந்துச்சு, இவங்களோ they will put India in அப்படின்னாங்க. ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் ஓப்பனர்ஸ் வந்து நல்லா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. டாப் ஆர்டரே நல்ல ஸ்டார்ட், எக்ஸப்ட் கில் எல்லாருமே ரன் அடிச்சாங்க. இருந்தாலும் they kept sticking to their plan. they kept clawing their way back into the game. அதுதான் என்ன, ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து நெக்க நெக்காக தான் போச்சு. அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்க, இன்னைக்கு முழுசா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. கிரெடிட் டு இங்கிலாந்து. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு ஐ திங்க் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். இந்த பாயிண்ட்ல பேட்டும் இப்போ ரன் அடிச்சிட்டாரு. இட்ஸ் மீன் இஸ் பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஒயில், இஃப் நாட் த பெஸ்ட் எவர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் பேட்லையும் இப்போ அடிச்சிட்டாருங்கிறப்ப அவர் ஒரு வெறியோட தான் விளையாடுறாரு. பென் ஸ்டோக்ஸ் ஃபார் சிஎஸ்கே. இப்படி ஆரம்பிச்சு இந்த ஊருக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தங்க நீங்க இதனால முக்கியமான பாயிண்ட் இது. பென் ஸ்டோக்ஸ் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சது எங்க தெரியுமா வெற்றி? அவங்க டர்ன் அரவுண்டே வந்து தி ஸ்வாலோட் தேர் ஈகோ. அவங்க வந்து அந்த போன மேட்ச் ஜெயிச்சதே வந்து அந்த வாஸ்பாலை நிறுத்தி தி ஸ்வாலோட் தேர் ஈகோ. இந்த இன்னிங்ஸும் இப்ப வரைக்குமே வந்து கண்ட்ரோல்ல தான் போயிருக்காங்க. ரூட் வந்து அவ்வளவு பிரில்லியண்டா, அவ்வளவு மெச்சூரா ஆடி இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. நாளைக்கு அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு சுத்தலாம். தே வாண்ட் தேர் வே டு பி தேர். நாளைக்கு அவங்க இஷ்டத்துக்கு சுத்துற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட் நவ் இந்த டெஸ்ட் மேட்ச். ஸோ இதெல்லாம் தான் ரீசன். கிரெடிட் டு தெம். அட் த சேம் டைம் அவங்களுடைய பிளானிங் எவ்வளோ மெட்டிகுலஸாக எவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சோ, நம்மளுடைய பிளானிங் அண்ட் அவர் தாட் ப்ராசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் வாஸ் வெரி புவர். எக்ஸிகியூஷன் எல்லாரும் பார்த்தது தான், ஆல்சோ நாட் அப் டு த மார்க்.
இன்னொன்று வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்கோர் 90, 80, 150 அந்த ரேஞ்ச் போயிட்டாங்க. நம்ம பிளேயர்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லாம் 40, 47 முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான். தென் கோ அந்த டெஸ்ட் மேட்ச்ல சொல்லுவாங்கல்ல, போய் பெரிய செஞ்சுரி அடிக்கணும், டாடி செஞ்சுரி அப்படின்னு எல்லாம். ஆனால் ஸ்டார்ட் கொடுத்தாங்க, ஸ்டார்ட் வந்துச்சு எல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல பவுலிங் பொறுத்த வரைக்கும். அது ஒண்ணு. பட் ஆனா நீ சொன்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் 50s வந்து 40s 50s கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 50+ எல்லாத்தையும் 100 கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். பட் என்ன சொல்றது, இது வந்து நம்ம அந்த வந்து நிலைமைக்கு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோன்னா நான் இவங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதுதான் உண்மை. நம்மளாம் ரொம்ப சில்லறையெல்லாம் சிதற விட்டோம். ம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண, நம்மள கொஞ்சம் ஓவரா ஹைப் ஏத்திக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான். சரி, ஓகே. ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மேட்ச் முடிஞ்சது. இவங்க இதை சேவ் பண்ணி எப்படியாவது ஒரு மலைக்குள்ள வந்து ஒரு செஷன் சேவ் பண்ணி இவங்க ஒரு 3 செஷன் ஆடி அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஆட்டோ ஏறி வடிவேல் மாதிரி வாடா வாடா எங்கள் ஏரியாவுக்கு வாடா அப்படின்னு எஸ்கேப் ஆகி போகிறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நீங்களும் உங்கள் ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டா we can close. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 4 செஷன் விளையாட்டோம். அதே கொஞ்சம் திரும்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 செஷன் விளையாடணும். ஒரு செஷன் மழை, அவங்க எப்படி விளையாடுவாங்க, மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 4.5 செஷன் விளையாடலாம். டிரா பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. இந்தியன் நம்பிக்கை ஃபேன் தான். ப்ரூவ் பண்ணிட்டேன். இதோட கன்க்ளூட் பண்றோம். வில் பி பேக் டு த ரிவ்யூ ஃபார் டுமாரோஸ் டே. சைன் ஆஃப் வித் திஸ் ஸ்குவாட். பை.